ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னா விஜய் டிவியில் காமெடி ஷோவில் கலக்கிறவர் தான் பாலா. அதுக்கப்புறம் உண்மையிலே பார்த்தீங்கன்னா இல்லாதவங்களுக்கு எல்லாருக்குமே பண உதவி செஞ்சுருக்காரு, ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு, இப்போ கூட ஒரு ஆஸ்பத்திரி கட்டியிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா சரி ஒரு சினிமாவில் ஹீரோவாக நடிக்க காந்தி கண்ணாடி அப்படின்னு சொல்லி ஒரு ஹீரோ நடித்தார். இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ரிலீஸ் ஆகி லாபமாயிருக்கா நஷ்டமாயிருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா இவருக்கு நஷ்டமே ஆள சொல்லலாம். 3.8 கோடி படத்துக்கு செலவு பண்ணாங்க. அது தமிழ்நாட்டிலே கிடச்சிருச்சு. அதுபோக வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா 4.7 கோடி இவங்களுக்கு 4.7 கிடச்சதுனால கிட்டத்தட்ட 4 கோடிக்கு மேலேயே உங்களுக்கு லாபம் கிடச்சிருக்கு. படத்திலே இவ்வளோ பெரிய லாபம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விஜய் சேதுபதி பையன் கூட சமீபத்தில் படம் நடித்தார். அந்த படம் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. நஷ்டத்தெலாம் ஓடிச்சு. பெரிய பெரியவர்கள் ஹீரோ நடித்தாலும் கூட சில படங்கள் பெரிய நஷ்டத்தில் ஏற்படுது. ஆனால் இப்போ இவருக்கு லாபம் கிடச்சிருக்கு அப்படின்னோடனே எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நல்ல ஒரு லாபம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பார்த்தீங்கன்னா பாலாக்கு அப்போ இதுக்கு அடுத்த படத்துலேயும் ஹீரோவாக நடிப்பார் கேட்டால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 5 கோடி படத்தில் லாபம் பார்த்துருக்காரு. பாலாவை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால் சீக்கிரமாகவே அவர் 2வது படத்தில் கூட நடிக்க போகிறாரு. 2வது படத்தில் நடிக்க இவருக்கு எல்லாருமே அந்த வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சீக்கிரமே உங்களுக்கு நீங்கள் ஒரு பெரிய ஹீரோவாக வரணும் அப்படின்னு சொல்லி விஜய் டிவிலேருந்து நிறைய ஹீரோக்கள் வரிசையாக வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், சந்தானம் வந்தார். அதுக்கப்புறம் சிவகார்த்தியன் பார்த்தீங்கன்னா இப்போ கோடியில் ரூபா வாங்கியிருக்காரு. யோகி பாபு இப்படி வரிசையாக நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா இப்போ மிகப்பெரிய அளவில் இருக்காங்க. அடுத்தது இப்போ அடுத்ததாக இவர் தான் வரப்போகிறாரு. அப்புறம் அர்ச்சனா அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இப்படி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ரொம்ப புகழ்பெற்றிருக்காங்க அப்படி சொல்லி எல்லாருமே உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய ஹீரோவாக வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய ஹீரோவாக வரணும் அப்படிங்கிறதுக்கு முக அளவு முக்கியம் இல்லை. உண்மையிலே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் உதவி செய்கிற ஒரு நல்ல மனப்பான்மை வேணும்னு சொல்லுவாங்க. அந்த மனப்பான்மை பார்த்தீங்கன்னா இவருக்கு அமைஞ்சிருக்கு. அதனால் எல்லாருமே இந்த வாழ்த்துருக்காங்க. கண்டிப்பாக மக்களுக்கு பிடிச்ச ஹீரோ இருக்கார். அதனால் முதல் படத்திலே வெற்றியை வாங்கியிருக்காரு. எல்லாருமே எங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சன் டிவியில் பார்த்தீங்கன்னா இப்போ ராமாயணம் அப்படிங்கிற தொடர் நடந்துகிட்ருக்கு. அந்த தொடர் பார்த்தீங்கன்னா 6:30க்கு அதை பார்த்தீங்கன்னா வேறு டயத்துக்கு மாற்றிட்டு இப்போ தங்க மீன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே விஜய் டிவி கிழக்கு வாசல் நடித்தாங்க. ரேஸ்மா முரளிதரன் ஜீ தமிழில் நடித்தாங்க. அவங்களோட தொடரை ஜிஷ்ணு மேனன் இவங்க 2 பேர் நடித்ததை போடலாம்னு நினச்சாங்க. ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 6:30க்கு ராமாயணத்தை மக்கள் விரும்பி பார்க்குறாங்க. ஆன்மீக நேரமாகவே இருக்கட்டும், நீங்கள் தங்க மீன்கள் இப்போ போட வேண்டாம்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்காங்க. அதனால் தங்க மீன்களை எந்த டயத்தில் ஒளிபரப்புறாங்க அப்படின்னு தெரியல. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஒளிபரப்பாக சொல்லியிருக்காங்க. ஆனால் மக்கள் விரும்பலை அப்படிங்கிறனால எந்த டயத்தில் ஒளிபரப்புறாங்க அப்படின்னு தெரியல. பொறுத்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து போடுற எல்லா வீடியோவையும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் பாருங்கள். மறக்காமல் பார்த்து ஆதரவு கொடுங்க. இப்போ வீட்டிலையே நம்ம வீடியோ எடுத்தால் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா நான் பார்க்கில் போய் வீடியோ எடுத்து போடுறேன். நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்க்கறதுக்கே எங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு பார்க் பார்க்க சூப்பராக இருக்குது. அப்படின்னால பார்க்கில் போய் நம்ம பேசி வீடியோ அங்கே பேச முடியல. ஏன்னா எல்லோரும் வாக்கிங் போய்கிட்டு இருக்காங்க, சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதனால் என்னால் பேச முடியல அப்படிங்கிறதுக்காக தான் நான் பேசாமல் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு இங்கே கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.